நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னவரே, இந்த இடத்திலே தகப்பனே நீங்கள் வாசம் செய்கிறீங்கன்னப்பா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அவங்களுடைய பிரசனத்தினால நிறைவேற்றுங்கப்பா. அவங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்களப்பா எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தெய்வமே, தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. எங்கள் குடும்பத்தை அங்கே இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் தகப்பனைப்பா அவங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்களே நிறைவேற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிகள் நல்ல பிதாவே. பாடல் 178. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வருவோதுகிறே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வருவோதுகிறே. வறுமையா போதுகிறே, வறுமையா போதுகிறே. வற்றாத நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரும் பொருள்களே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதலே, வறுமையா போதலே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொருள்களே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதலே, வறுமையா போதலே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோழி கோழி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோழி கோழி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும்,
பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாழ்மையா போதரே, வாழ்மையா போதரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாழ்மையா போதகரே, வாழ்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுகிறோம்மா. அப்படி பாவ மன்னிப்பு இல்லாமல் தகப்பனை பரலோகத்தில் இடமில்லை செய்யும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனை. நாங்கள் செய்த பாவங்களை கண்முன்பாக பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனை. ஆண்டவரே, நாங்கள் சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் தகப்பனை நாங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். வேலரை எங்களுக்காக பாடிக்கு அடிக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா, ஒடுக்கப்பட்டிருக்கீங்க தகப்பனே. கடைசி சுத்தத்தை வரைக்கும் தகப்பனே, எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காகப்பா நீங்க மறைச்சிருக்கீங்கப்பா. எங்களை பண்ணீங்கப்பா, தங்களுடைய பாவங்களுக்காக மக்களை பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் எங்களை பண்ணீங்கப்பா. மனதார கேட்கிற தகப்பனே, பிரியமில்லாத காரியம் காரியம் எங்களை பண்ணீங்கப்பா. அவங்களை தேடாத நாட்களுக்காக அந்த நேரத்திற்காக பைபிள் படிப்பதற்காப்பா, உங்களை அலட்சியம் செய்த அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. ஒரு நாள் முழுவதும் எவ்வளவோ வேலைகள் செய்யறோம்ப்பா. உண்மை தேடுவதற்கு நேரம் படிப்பு நாங்கள் பாவம் செய்யணும்ப்பா. நீங்கப்பா உங்களுடைய வாய் வார்த்தை எண்ணத்துல நினைச்சாலே பாவம் சொல்லியிருக்கீங்கப்பா. சிந்தனைனாலும்ப்பா செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. உடைய ரத்தத்தினால கழிவுகளை சுத்திக்கிறீங்கப்பா. நம்முடைய ரத்தம் மட்டுமே கழிவு சுத்திகரிக்க முடியும். குற்றமற்ற ரத்தம் தகப்பனே, கழிவு சுத்திகரிக்கப்பா. ரத்தத்தினால கழிவு சுத்திகரிக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுவிட்ட பிள்ளைகளாக மகனாக மகளாக நாங்கள் வாழ வேண்டும். பாப்பிதாவே கூப்பிடக்கூடிய சித்திர சுவிகார ஆவிய பங்கேற்கப்பா. ஒரு விஷயம் பண்ணீங்கப்பா. ரத்தத்தினால கழுவு பேசப்பா. என்னை கருவி
கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இசையா 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 பாவங்கள் எல்லாம் எல்லாத்தையும் மாட்டிட்டு அவங்களுடைய மகனாக மகளை சேர்த்து அரவணைத்து இந்த திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே உம்மையே கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மையே கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. பாடல் எண் 368. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன,
செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர். இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த கொண்ட உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் எவ்வேளையும். நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் எவ்வேளையும். நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ் வாழ்வில் துன்பப்படுவோர். அகமகிழ் வாழ்வில் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே. பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே. பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல்
எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கெம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கெம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. வேடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வேடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. பலத்தினை பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். பலத்தினை பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீதானே. தகப்பன் நீதானே. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீதானே. தகப்பன் நீதானே. நன்மையான ஈவுகள்
நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவே. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போம், உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான்கள். உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போம், உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீங்க தாங்கப்பா. எங்களுக்கு அபிஷேகம் மழையும் நீங்க தாங்கப்பா. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்களை விட தகப்பனே உன்னுடைய சமூகம் எங்களுக்கு போதும். நீரே எங்கள் கோட்டையப்பா, எங்களை வழி நடத்துகிறவரப்பா, எங்களுக்கு எல்லாவுமா இருக்கிறவரப்பா நீங்க தகப்பனே. உங்களுடைய கரத்திலேப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. செய்தி கொடுக்க வந்திருக்கிறப்பா பிரதர் சிஸ்டர் 2 பேரையும் அப்பா உம்முடைய கருத்திலேப்பா ஒப்பு கொள்ளுகிறோம் தகப்பனே. இருவரையும் அப்பா எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. பிரதரும் அரைக்கப்பா நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க இன்றைய நாளிலே அப்பா எங்களோடு என்ன பேச சுத்தமா இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னப்பா ஆசையா இருக்கிறீங்களப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. உயிருள்ள தெய்வமே, என் வீப்பர் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கப்பா. உங்களோடு உறவாடுங்க இசப்பா, உங்களோடு பேசுங்கப்பா. இன்னும் நாங்க தெரியாத சத்தியங்களப்பா தகப்பனே இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதோடு பேசுங்க. நம்முடைய கருத்தை அப்பா கொடுத்து ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி வாயிலை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே ஸ்தோத்திரம். விடக்கமும் முடிவும் நானே சொன்ன தெய்வமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வானமுடைய சிங்காசனத்தை பூமியினுடைய பாதப்படி பாதத்தில் அமர்ந்து பாம்பை துதிக்க ஜெபிக்கப்பா எங்களை தெரிந்தெடுத்தவரே அழைத்தவரை தாயின் கருவில் உருவாக முன்பே பாங்களை பிரித்தெடுத்தவரை
அப்பா சோஸ்திரம் அப்பா சோஸ்திரம் அப்பா அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா காண்பவரே காப்பவரே சோஸ்திரம் அப்பா. அப்பா கண்ணின் மணி போல காப்பவரே கழுகு போல சுமக்கின்றவரே சோஸ்திரம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களும் ஒரு நன்மையை செய்யப்படும். கழுகுகளை போல சட்டைகளை அணிந்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தகப்பனோடு கூட இருந்து அவங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிறவரே நன்றி. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே எங்களோடு இருந்து காத்து வழி நடத்தி வருகிறவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே பாவமை சோஸ்தரிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். அனைத்துலகத்திற்கும் அப்பா அதிபதியாய் இருக்கிறவரே ஒரு அசைவும் அப்பா உம்மாலன்று எதுவும் நடக்காது. அப்பா உங்களுடைய சித்தம், அப்பா உங்களுடைய கிருபை, அப்பா உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதா இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. உங்களோடு இருக்கிறீங்க நடத்துறீங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் தகப்பனே அவளே மகனை கவலைப்படாதே கலங்காதே வாழ்வோடு இருந்தப்பா நடத்துகிறவர். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. ஆனபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே இம்மானுவேலரே எங்களோடு இருக்கிறவரே நன்றி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறவரே யெகோவா ஈரே எங்களோடு இருக்கிறவரே தகப்பனே நன்றி அப்பா. எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே நன்றி அப்பா. யெகோவா ராபா சுகம் தருகிறவரே நன்றி அப்பா. யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பரே நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுப்பா. பாலியத்தெல்லாமா இருந்து நடத்துகிறவர் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி அப்பா. கொடி நன்றி அப்பா. துதிக்கும் கணத்துக்கும் வாத்திரரே அப்பா நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமையதே இருந்தது அப்பா. இயேசுவே இயேசுவே சோஸ்திரம் அப்பா. துதிக்கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. சாட்சி பகுதி எல்லோருமே சாட்சி சொல்லுவோம். இதுவரை நடத்தி உறைவின்றை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறைவின்றை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்து மதிலை தாண்டியே உம்பலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்து மதிலை தாண்டியே உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நம்ம குரூப்ல தான் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். கவிதாவுக்கு குழந்தை வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு பெரிய சாட்சி. அதே மாதிரி பிரதர்கிட்ட வந்து எங்க தெருவில் உள்ள பொண்ணு தான் மேட்டுப்பாளையம் அடிச்சிட்டோம். அவங்களுக்கு 14 வருஷம் குழந்தை இல்லை. அப்பயும் ப்ரேயர் பண்ணிட்டேன். எஸ்ஸப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு. அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னிச்சு,
நான் இப்போ மாசமா இருக்கிறேன், எனக்கு ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சாட்சி. கடவுள் கொடுத்ததுக்கு நம்ம பிறருக்காக ஜெபிக்க ஜெபிக்க நம்மளை வந்து நான் கடவுள் நல்லா வச்சிருப்பாரு. அதனால என் குடும்பத்திலே வந்து நான் சொல்றேன், நான் 6 பேர் எங்க கூட பிறந்தவங்க, எங்க அப்பா சொந்த இடம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இடம் இங்கே இல்லை. அவங்க ஒரு 100 நாள் வேலைக்காக அம்மா அப்பா வந்து இங்கே கேட்குறப்ப கூட பக்கத்துல சொன்னாங்க, நம்ம கிறிஸ்டின் மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம கூட இருக்கவங்க உங்களுக்கு பாவப்பட்டு தான் ஒரு வாரம் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், வேலை எல்லாம் உங்களுக்கு இங்கே இல்லை. அந்த வயசான காலத்துலவங்க எல்லாம் அவ்வளோ நிலம் வச்சு எல்லாம் இருந்தாங்க, ஏமாந்துட்டாங்க, சொந்தக்காரங்களால ஏமாந்து போயிட்டாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டோம், எசப்பா அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்க அப்படிங்கிறப்ப கடவுள் ஆதிசுபுரத்தில் நம்ம ப்ரேயர் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ரொம்ப நாளான ப்ரேயரு. ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு 14 பேர் நல்லா மெயின்ல தான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து செய்யலாம். தங்கச்சி தான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு போய் ப்ரேயர் பண்ண போனோம், கேட்கலாம் அக்கா வாக்க கேட்கலான்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த பின்னாடி உள்ளவங்க எனக்கு அந்த இடம் வேணும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அங்கேட்ட நான் போய் கேட்கணும், இல்லைம்மா அவங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே 50,000 அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 15 நாளுக்குள்ள 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த அமௌண்ட்டை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி 15 நாள் அது அந்தண்ட இந்த இடம் ஃப்ரெண்ட் அதுக்கு அந்தண்ட இடம் குடியுது 40,000, அது 50,000 மறுநாளே மாறுது. இதுல எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஏசப்பா மிச்சம் பண்ணி 15 நாளுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சு அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்ட போறோம். 6 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா அப்பாவை கடைசியில் ஒரு மனவர்த்தம் இல்லாமல் அவங்க சொந்த இடத்துல இருக்க வச்சு கடவுள் எடுக்க வச்சு கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் நன்றி. ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு அது ஒரு சின்ன வீடு கட்டுறோம் அம்மா அப்பாவுக்கு. அதனால கடவுள் கொடுத்த இவ்வளோதையும் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே பண கஷ்டம் அங்கங்கே ஏற்பாடு பண்ணோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு கடவுள் ஒவ்வொன்றும் எடுக்கும் போது கடவுள்கிட்ட கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எடுத்தோம். அது அவ்வளோ சக்ஸஸாக எங்களுக்கு முடிஞ்சது. அதனால கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய எனக்கு கொடுத்துருக்காரு அம்மா அப்பாக்காக கிஃப்ட் கொடுத்ததுக்கு எங்களுக்கு கடவுளுக்கு கூடான கோடி நன்றி. குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இந்த வருஷம் 6th முடிச்சு 7th போறப்ப நோட்டு புக்கு எல்லாத்துக்கும் வாங்கினதுக்காக கடவுள் துணையா இருந்தாங்க. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நான் வந்து எப்பயுமே வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வந்தாலும் மும்பையில் வரும்போது கொஞ்சம் மழை, சரியான மழை, கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுன்னா கரெக்டாக நல்லபடியாக வந்து இறங்கி கடவுள் கொண்டாந்து நம்ம வீட்டில் பத்திரமா சேர்த்து கடவுளுக்கு போகலாம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வருஷமா வந்து நான் வண்டியில போயிட்டு வந்தேன். அம்மா அப்பா வந்து விட்டுட்டே வந்தாங்க. இப்போ வந்து நான் 11th வந்து பஸ்ல போனேன். ஏசப்பா வந்து என் கூடயே இருக்காங்க. நான் இந்த ஒரு மாசம் இருக்கேன். என் போக்கை வளர்த்தையும் ஏசப்பா ஆசீர்வதிச்சு என் கூடயே இருந்து கிருபைக்காக நன்றி சொல்றேன். நன்றி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. இது வரைக்கும் கடவுள் ஒரு குறையுமே இல்லாம எனக்கு பாதுகாத்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கவிதாவுக்கு குழந்தை பிறந்ததுதான். அது 13 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சது வந்து அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். பிரதத்தை சொல்லுங்க காப்புன்னு சொல்லி அதே சொல்லிச்சு. இருந்தாலும் நம்ம போய் ப்ரேயர் பண்ணி, ஆனால் ப்ரேயருக்கு இங்கே வந்தப்போ அந்த கட்டுகள்லாம் உடைச்சு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டர் 2 பேரும் சொன்னீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து தேவன் நம்மளுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் கேட்டு அதை கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்து ப்ரேயர் பண்ணி கிடைச்சதுனால ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சொல்ல ஆணைக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தையும் தேவன் வந்து நாள் வரைக்கும்
பாதுகாத்து உலகத்தை எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறதற்காக இயேசுவுக்கு போய் நன்றி. நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா. எனக்கு ஹெல்த் இஷ்யூ தான். அப்பப்போ ஏதாவது என்னால் பலப்படுத்தி என்னால் முடியல. சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவார். அப்போ நினைப்பாண்டே, நான் இது வரைக்கும் என்ன காரணத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த பணியை செய்கிற வரைக்கும் நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனம் பண்ணேன். தேவனுக்கு நான் பலப்படுத்திட்டு வரேன். பலன் இருக்கு. டயர்ட்னஸ் அப்பப்போ வந்து எனக்கு அந்த சோடியம் லோவானதுலேருந்து டயர்ட்னஸ் அதை பிரயாசப்படுத்தலாமான்னு கூட வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர் மாற்றி நான் சுகப்படுத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. போன மாதம் முழுவதும் ஒரே இருமல் ரொம்ப நாளாக. ஒவ்வொரு டாக்டராக பார்த்தாச்சு, இது செட் ஆகலை. ஓகே, ப்ரேயர் வச்சு முடிச்சாச்சு. எல்லா இடத்துக்கும் ப்ரேயர் பண்ணுது. ப்ரேயர் பார்த்துக்கு எந்த தடைகள் இல்லாமல் அந்த ப்ரேயர் நேரத்தில் ஆண்டவரோட சுகத்தை கொடுத்து வழிநடத்தி இப்போ இந்த மாதத்தில் இந்த புதிய தம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆண்டவருக்கு ஒரு கூடி நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தகப்பனே இயேசுவா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தெய்வமே, பாவப்படான கூடி நன்றி செலுத்தீரப்பா. நாள் வரை தகப்பனை அற்புதமா அதிசயமாய் தகப்பனை நடத்துறீங்கப்பா. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் அநேக அப்பா நாங்கள் சாட்சி சொல்ல அப்பா தகப்பனை சுத்தமான பயிர்கிறோம் தகப்பனை. கண்ணுங்களை நீங்களே நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அறிவிதாவே. இன்றைக்கு யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒற்றுமை. யோசேப்புக்கும் உள்ள ஒற்றுமை. யோசேப்பு யாரு? எந்த யோசேப்பு? மரியாதை கணவர் யா, அவர் பேரு அப்பா பேரு யோசேப். யாக்கோப். எந்த யாக்கோப் சொல்றீங்க? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. அவருக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைகளை இன்றைக்கு நாம் பார்த்து எனக்கும் இயேசுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கணும். இப்ப யோசேப்பின் அவருடைய சகோதரர்கள் எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தார்கள்? 20. மற்றவங்களுக்கு தெரியாதா? 20 வெள்ளி காசுக்கு வித்தார்கள். இயேசுவை எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தார்கள்? 30. 2 பேரும் வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டவர் இல்லையா? பண துரோகம். யார் அங்க செய்தது? யாரு? கூட இருந்த அப்போஸ்தலர்கள் ஒருவன். இங்க கூட இருந்த ஒற்றுமை இருக்கா? 2 பேரும் வெள்ளி காசு. 2 பேரும் கூட இருந்த அப்போஸ்தலர். இங்க கூட இருந்த 12 சகோதரர்கள் 11 பேர். இங்க கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒரு ஒற்றுமை இருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கும் கடவுளுக்கும் இயேசப்பாவுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? யோசிச்சுப்பா. இதுவரை எனக்கும் கடவுளுக்கும் என்ன ஒற்றுமை? யோசேப்புக்கும் 2 ஒற்றுமை பாருங்க. அடுத்தது பார்க்கிறோம். யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையா இருக்காங்க. இருந்தாரா? இயேசு யாருக்கு செல்ல பிள்ளையா இருந்தாரு? யாருக்கு? செல்ல பிள்ளையாக நீதிமொழியில தன்னை பெரிய பிள்ளையாக அவர் மடியில் இருந்தபோதும் கடல் அலைகள் எல்லையை அறையிருக்கும் போதும் நான் அங்கே இருந்தேன்னு சொல்லுவார். அப்ப ஏசப்பா பிதாவுக்கு செல்ல பிள்ளையா. இங்கே யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபுக்கு எப்படி இருந்தாரு? ராக்கேல் தான் அவர் நேசித்தார். ராக்கேலுக்கு நீண்ட நாளைக்கு போய் பிறந்த முதல் பிள்ளை யாரு? யோசேப்பு. ரொம்ப செல்லமாக. அடுத்ததாக எகிப்துக்கு இவர் அடிமையாக விற்கப்பட்டாரா? இயேசு அடிமையாக இந்த உலகிற்கு என்ன பண்ணாரு? அடிமைங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அடிமை வீட்டிலிருந்து ரிலீஸ் ஆகி போனா 30 வெள்ளி காசு பே பண்ணா ரிலீஸ் ஆகும். இப்ப இயேசு எத்தனை வெள்ளி காசு வித்தாங்க? ஒரு இடம் மாறிட்டாரு. இப்ப அடிமையாக 30 வெள்ளி காசு அவங்களுக்கு வித்துட்டான். காட்ட பரிசெய்த வித்துட்டான். அடிமை ரூபம் கொண்டு இவன் எகிப்தில போயிட்டான். போனதுல இருந்து அடிமைதான். அவன் மேல போய் ராஜாவுக்கு அடுத்துல வர்ற வரைக்கும் அடிமையாகத்தான் போஸ்டிபார் வேலை செஞ்ச பேரி சிறைச்சாலை இருந்தவன் சரி அவன் அடிமையாகத்தான் என்ன பண்ணான்?
ஒற்றுமை இருந்தா என்ன ஒற்றுமை வந்து முதல்ல என்ன ஒற்றுமை? ஃபர்ஸ்ட் வெள்ளிக்காய். ரெண்டாவது செல்ல பிள்ளையாக. அடுத்தது அடிமையாக இருந்தார். இயேசுவும் அடிமையாக இருந்தார். இப்ப போத்திபார் வீட்டுல வேலை செய்ய அங்க இவன் ஒரு பொய் குற்றச்சாட்டு ஏற்படுத்தது. அவன் போத்திபார் மனைவியோடவே படுக்க அவன் கூட்டத்துக்கு இவன் போக இவன் மேல ஒரு குற்றப்படி சுமத்துகிறார். யாரு? போத்திபார் மனைவி. அதனால் ஒரு தண்டனை கிடைக்கும். இங்க ஏசுக்கு ஒரு பொய் குற்றம், இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று ஒரு பொய் குற்றம். ரெண்டு பேர் மேலே ஒரு பொய் குற்றம் சுமத்தப்பட்டலாம். அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சதா? இவருக்கு தண்டனை கிடைச்சதா? எத்தனை ஆச்சு? இப்ப 5 ஆச்சு. அடுத்து அவனுக்கு பார்ப்போம். ஜெயில 2 பேர் இருக்காங்க கூட. ஒருத்தர் பாட பார்த்திருக்காரு, இன்னொருத்தர் அப்பம் சுடுகிறார். அப்பம் சுடுது 2 பேரும் கனவு சொல்றாங்க கேட்டேன். ஒருத்தர் சொல்றான், நீ 3 நாள் கழிச்சு யாரு அப்பம் சொல்றோன்னா உன தூக்கில போட்டுவாரு, ஒரு தலையை காவல் எடுத்து வச்சு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீ 3 நாள் கழிச்சு ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுப்ப, விடுதலை போயிடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறப்ப பக்கத்துல 2 கல்லூரி இருந்தார். ஒருத்தர் என்ன பண்ணான், இன்னொரு என்னன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி யோசேப்புக்கு ஜெயிலில் இருந்த 2 பேர்ல ஒருவர் விடுவிக்கப்பட்டா, ஒரு மரணத்தில் தங்கிட்டார். அங்கேயே 2 பேரும் ஒருவர் விடுவிக்கப்பட்டா, ஒருத்தர் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சுயமாய்க்கு கனவுல விளக்கம் சொல்லினா நேரா ராஜா நான் தான் தப்பு பண்ணேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டா வேலை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் என்ன தண்டனை கிடைச்சிருக்காது? ராஜாவை கொல்வதற்கு ஒரு சதி பண்றாங்க. இவங்க 2 பேரும் யாரை ஒருத்தர் சதியை பண்ணா ஜெயில வச்சிருக்கான், விசாரணை நடக்குது. இவன் போய் நான் தான் தப்பு பண்ண ஒத்துருந்தா அவனுக்கு வாழ்க்கையை கிடைச்சது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அங்கேயே நல்ல 2 கல்வெடுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவர் பயன்படுத்தினா ஒருவர்ல யோசேப்புல சுத்தி இருந்த 2 பேரில் ஒருவர் மீட்கப்பட்டா, ஒருவன் மரணத்துக்கு கொடுப்பார். இயேசு சிலுவையிலே ஒருவன் மீட்கப்பட்டான், ஒருவன் என்ன பண்ணா? எத்தனாயிரத்தோட 6 எப்ப? அடுத்தது யோசேப்பின் சகோதரர்கள் தூரத்துல வர்றப்பைய அவனை பார்த்து யார் வர்றாங்க? கனவின் மன்னன். என்ன சந்தோஷமா சொன்னாங்களா? இயேசு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க? யூதரின் ராஜாவே ரொம்ப வாழ்த்துறாரு. கையில போல வச்சு செங்கோலை பிடிச்சிட்டு யூதரின் ராஜாவே வாழ்க்கைன்னு முட்டி போட்டு தலையில ஓங்கி அடிச்சாங்க. அதெல்லாம் என்னது? யோசேப்பையும் இப்படித்தான் கேலி செய்தார், இயேசுவையும் இப்படித்தான் கேலி செய்தார். அடுத்ததாக ஜெயிலிருந்து கிளம்பி மேல வரான். ராஜாவுக்கு கனவை விளைக்க சொல்றான். சொன்ன உடனே எங்க போனாங்க? அடுத்தது ராஜாவுடைய அடுத்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்து இயேசு மரித்த பிறகு உயிர் தெரிந்த பிறகு பரலோகத்துக்கு போன போய் எங்க போய் உட்கார்ந்தாரு? இதாவை வரப்போக்கிட்ட போய் 2 பேரும் ஒரு சிங்காசனத்துக்கு போறாங்க. இதாவுக்கு அடுத்த நிலை, இந்த ராஜாவுக்கு அடுத்த 2 பேர் நிலையும் ஒரே மாதிரி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாக்கோபோடு வர்றப்ப யோசேப்புடைய அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நினைத்து ஏதோ மிருகம் கொள்ளடிச்சு ஒரு யாக்கோபு அழுதான். பிள்ளை செத்து போட்டே சொல்லியிருந்தாரு, அழுதான். ஆனால் அவர் திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு யாக்கோபு பார்க்கிறப்ப என் பிள்ளை செத்து போட்டாங்க நினைச்சேன், அவர் மீண்டும் உயிரோடு இருக்கான்னு மகிழ்ச்சியோடு அவனை கட்டிப்பிடித்தேன் அழுதான். இதேபோல இயேசு கிறிஸ்து சிறு அடைந்து மரணத்தை செத்துட்டான் எல்லாம் நினைச்சேன். ஆனால் அவர் பிதாவோட அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பி அலுவலகத்தில் கொண்டு கூட்டிக் கொண்டு என்பதால் அடுத்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 30 வருஷம் 30வது வயதில் தான் என்ன மாறாரு? அந்த எகிப்து நாட்டு தேசத்துல அதிபதியாக. இயேசு கிறிஸ்து 30 வயதில் தான் என்ன பண்ணாரு? ஊழியத்தை தொடங்கினார். இப்படியாக இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு கருத்து பார்த்தோம். யோசேப்பு பஞ்ச காலம் வர்றப்ப சகோதரன் அவரை தேடி வராங்க. முதல்ல தன் சகோதரன் தெரியல. சகோதரன் தெரிஞ்சவங்க என்ன பயந்தாங்க? அவங்க நம்மள அது நடக்க அப்பா இருக்காரு கூட விட்டாங்க. அப்பா இறந்த பிறகு என்ன நினைக்கிறாங்க? இப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க? யோசேப்பு செஞ்சாரா? இயேசு சிலுவையின் அடியில் தொகுப்பு முதுகில் அடிச்சாங்க, முன்படி அடிச்சாங்க, ஆணி துப்புறாங்க, சிலுவை சோழ அடிச்சாங்க, சிலுவை ஆணி அடிச்சாங்க. எல்லாரும் என்ன பண்ணாரு? அப்ப யோசேப்புக்கும் இயேசுக்கும் இவ்வளவு ஒற்றுமை. என்னென்ன ஒற்றுமைகள் சொல்ல முடியும்னா
வெள்ளிக்காசு, தந்தைக்கு செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, அடிமைத்தனம், பொய் குற்றச்சாட்டு, கேள்விப்படுறது, தண்டிக்கப்படுறது, ரெண்டு பேர்ல ஒருவருக்கு விடுதலை, அப்புறம் சிங்காசனத்தில் உட்கார்றது, என்னமா 30 வருஷத்துல அரியணை ஏற்றது, ஏதும் சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய இவ்வளவு ஒற்றுமை. என்னுடைய கேள்வி, உங்களுக்கு வாழ்க்கைக்கும் இயேசுக்கும் என்ன ஒற்றுமை? இது வேதத்தில் உள்ள ஒரு காரியம். இந்த வீடியோ பார்ப்போம், நீங்க தெளிவா பாருங்க. பார்த்து பைபிள் எடுத்தா ரொம்ப அதிகமாக எடுக்கிறது இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா கரையா எடுத்துனா பெருசா எடுத்து சொல்லி எடுக்கிறது. இப்ப எனக்கும் இயேசுக்கும் என்ன ஒற்றுமை சொல்லுங்க, ஒருத்தர சொல்லுங்க. யோசிக்கு மாதிரி ஒவ்வொரு பிடிச்சி மோசைக்கு இயேசுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கலாம். யோசுவாக்கும் யோசுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கலாம். ஆபிரகாமுக்கும் இயேசுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நாமளுடைய கேள்வி அது இல்லை. இதெல்லாம் கூட ஒற்றுமை 13 ஒற்றுமை இருக்கு. 13 ஒற்றுமை இருக்கு. எனக்கும் இயேசுக்கு என்ன ஒற்றுமை இருக்குப்ப? அவர் மாதிரி யாரையும் மன்னிக்கலாம், இந்த 30 வயசுல ஊழியத்துக்கு போனா சகோதரர் என்ன படி வாங்கணும், காசு கொடுத்து படி வாங்கினாங்களா? ஒற்றுமையே இல்லாத எப்படி நான் இயேசு சந்தேகம். ஒற்றுமை இல்லாத அப்படி நான் இயேசு யோசேப் அப்படி இருந்தார், மோசே அப்படி இருந்தார், யோசு அப்படி இருந்தார், ஆபிரகாம் அப்படி இருந்தார், ஈசாக் அப்படி இருந்தார். எல்லாம் ஒற்றுமை கம்மியா இருக்கு. இவருக்கு 13 இருக்கு, ஒரு சிலர் 30 ஒற்றுமை இருக்கு. 30 ஒற்றுமை, ஒரு சிலருக்கு 10 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். எனக்கும் ஏசப்பாவுக்கு என்ன? அவர் நற்செய்தி அறிவித்தார், நான் அறிவிக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் நோயாளிகளை குணப்படுத்தார், நோயை குணப்படுத்தினார். அவர் பிசாசுகளை சொல்லிட்டார், நான் பிசாசு சொல்லினார். மருத்துவரை உயிர்த்தெடுத்தார் செய்யலாம். 5 அப்பத்தையும் 2 மணியும் 5000 பேருக்கு நான் செய்யலாம். 7 அப்பத்தையும் சில மீட்டர்களையும் 4000 குடும்பங்களை கொடுத்தா நான் இதை கொடுக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தீங்க. அவருடைய நற்செய்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா, எடுத்து சொல்றீங்களா? அது ஒரு இயேசு அது உங்களை கேட்கிறேன், என்ன கேட்குறது? நீங்க என்ன ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன ஒற்றுமை? வாழ்நாள் முழுசா சுத்தி தெரிந்தார், அற்புதம் செய்தார், இன்னும் அற்புதம் செய்யும், நோயாளிகளை குணப்படுத்து, விசாரத்தை துரத்து, ஒண்ணு கிடையாது. ஏதாவது ஊழியம் செய்யறாங்க, ஒண்ணு செய்யறாங்க. ஒரு ஒற்றுமை இல்லாம எப்படி கிறிஸ்துவா இருக்க முடியும்? பாப்பா என்ன ஒற்றுமை இருக்கு? கோயிலுக்கு போற உபயோகம் பண்ணல, என்ன பண்றாங்க? ஊர்ல பண்றாங்க சுண்டல், பால், பாயாசம், இல்லைன்னா மோர், இல்லை டீ, இல்லைன்னா காபி, இல்லைன்னா ஏதாவது ஒன்று. ஏன் பண்றாங்க? எங்கேயாவது ஆண்டது மாதிரி குடிச்சு சொன்னாரா? குடிச்சு சொன்னாரா? யாருக்கு குடிச்சு சொன்னாரு? பசியா இருந்தவர்களுக்கு அவர் கொடுக்க சொன்னார். 5 அப்போ 2 மீன் எடுத்து கொடுக்க சொன்னார். ஏன் அதை செய்ய மாட்டோம்? நம்ம இங்க இருக்க செய்யற கோயில் வந்து எப்படி ஆண்டோட காரியத்தை செய்யணும், அதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ண போதவர்கள்? நீ செஞ்சியா, நான் பிளட் பண்ணி தரேன், நீ போய் தெருக்கல்ல வீதியில என்ன இல்லாதவர்கள் போய் கொடு சொல்லணும். அவர் உபயம் செய்தார்கள். அவருக்கு அவர் பரப்பிரி திரி, என்னது பரப்பிரி திரினா? வரல வந்துடும், பிரியத்திற்கு வந்துடும், திருத்த வந்துடும். தெரியாது. பிரியத்தினால் ஆசிரியப்படுற முதல்ல பைபிள் இருக்கு. அப்ப பிரியத்தினால் ஆசிரியப்படுற முதல்ல, அப்புறம் கிருபை நிறைந்தவரே வாழ்கின்றது, அப்புறம் அருள் நிறைந்தவரே. இப்ப அருள் நிறை பெற்றவரே தூய தமிழ் எடுத்துட்டு வர்றாங்க. அருள் நிறை பெற்றவர்கள் சரியான, அருள் நிறைந்தவர்கள் சரி கிடையாது. அருள் நிறை பெற்றவர்கள், அருளை பெற்றவர்கள் அப்படிதான் சொல்றது கரெக்ட். இந்த மாதிரி பிரியத்துல பழைய அப்படிதான். ஒரு பல பிரிய தெரியுன்னா திருத்துவ ஜெபம், பரலோக மந்திரம், பிரியத்தினால் ஆசிரியப்பட்டவனே அப்படின்னு அன்னை மரியாதை. அப்புறம் கிருபை நேரத்தனை,
அப்புறம் அருள் இருந்தது, இப்ப அருள் பெற்றோட அடுத்த தலைமுறைக்கு என்ன போகணும்னு தெரியாது. திருத்துவ தேவனுக்கு தந்தைக்கு மகனுக்கு தூயா வைக்கிறீங்க, அது தெரியாது. நம்ம திருத்தத்தை ஜபம் சொல்றாங்கப்ப அது எல்லாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆலயங்களையும் சரி, நாமும் செய்கிற காரியங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க செய்யறதா. ஆண்டவர் தனிமையில் போய் ஜெபம் பண்ண, தனிமையில் போய் நம்மள பண்றோமா 4 மாசமா கற்றுக்கணும். இப்போ நீங்க தனிமையில் ஜெபம் பண்ண என்ன ஜெபம் புரிய, என்ன ஒற்றுமை இருக்கு எனக்கும் பேசும், என்ன ஒற்றுமை, எதில் நான் ஒற்றுமையாக ஓடி இருக்க முடியும். உன்னை சண்டை போடாமல் இருக்கலாமா, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கலாமா, தீய சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாமா, ஜெபம் இருக்கலாமா, பைபிள் வார்த்தை இருக்கலாமா, நோய்கள் தீர்ப்பு இருக்கலாமா, ஒரு நோயாளிகளை சந்திப்பதில் இருக்கலாமா, இல்லை ஆஸ்பத்திரி போய் ஊழியர் செய்யலாமா, சிறைச்சாலை ஊழியர் செய்யலாமா, என்ன ஊழியத்தை நான் செய்யப்படுறது ஆண்டவருக்கு பிரியமான, ஏன் விருப்பம் யாருக்கு பிரியமானது இது நான் செய்ய அப்படின்னு அப்படியே கண்டிப்பாக பிடிச்சோம். கண்டிப்பாக பிரியமானதை செய்ய தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. கண்களை மூடி பிறந்தது முதல் அல்லது நமக்கு விவரம் தெரிந்த புதுநன்மை நான் முதல் இம்மட்டுமாக என்ன ஒற்றுமைகள் எனக்கும் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்காரு. நாம் அறியாமல் இருந்திருப்போம், இன்றைக்கு அறிந்து கொள்வோம். இந்த ஒற்றுமைகள் முதன்மையை வாங்கும்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, உறுதி பத்திரம் வாங்கும்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, திருமண ஒப்பந்தம் செய்யும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி, பிள்ளைகள் பிறந்தபோது ஏற்ற மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, பிள்ளைகளின் புதுநன்மை உறுதி பூத்த திருமணம் நடந்த நாள் மகிழ்ச்சி, பேர பிள்ளைகளை பெற்று நாட்களுடைய மகிழ்ச்சி. தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி தான். ஒப்பிட்டு பாருங்கள். பன்னிரண்டு வயதில் இயேசு பாலன் பெரிய அறிஞரோடு பேசுகிறார். இந்த வீட்டில் 2 பிள்ளைகளையும் ஞானத்தில் வளர்த்திருக்கிறேன். அன்னை மரியாள் யோசேப்பை போல ஞானத்தில் வளர்த்திருக்கிறேன். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற பிள்ளைகள். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒற்றுமை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அது இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். வேதம் சொல்லுறது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று. அப்ப இயேசுக்கும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நோயாளிகளுக்காக நீ ஜெபம் பண்ணி பண்றதால் கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கு. அடுத்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டால் ஒரு ஒற்றுமை. இயேசு தனக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அடுத்தவர்களுக்காக தான் ஜெபம் ஒன்றுதான் யோசிச்சுப்பாங்க. ஒரு முடிவெடு. ஆண்டுடைய சரிதானங்கள் தேவ பிரசன்ன மகிமையா இருக்கும் நேரம் ஒரு முடிவெடு. என்னிலிருந்து நான் முதன்மை வாங்கிய பொழுதிலிருந்து ஆண்டோடு ஐக்கியமாக இருந்தால் பூசைக்கு தினத்தரும் போகணும், இல்லை வாரத்தில் 2 முறை போகணும், இல்லை 3 முறை போகணும். ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆகவே கூடாது. பலருக்கு ஞாயிற்று போறப்ப நோயாளிகள் 2 பேரா சந்திச்சுட்டு வரும். எங்க தெருவில் நோயாளிகள் 2 பேரா சந்திக்கிறோம் வாரத்தில். சண்டை போட்டுக்கிட்ட உறவினர்களுக்கு போன் பண்ணி பேசி சமாதானத்தில் இருக்கணும். பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும்.
தனி ஜெபம் இருக்கணும். எல்லாவற்றையும் ஒரு முடிவெடுக்கிறது. ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொள்ளும். மெதுவா பாடுகிறது. என்னென்ன முடிவெடுக்க பற்றிய ஞாபகப்படுத்திக்கிறது. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஏக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஏக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. தகப்பனே, இந்த நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். அந்த உறுதி எங்களுக்கு நிலைத்திருந்து இயேசுக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒற்றுமை நாளாக நாளாக வளர்ந்து கொண்டே போகிறது. அப்பொழுது நான் மரணத்தை நேர்க்கும் பொழுது நான் இயேசுவாக மாறிவிடுவேன். எண்ணங்களோடு சென்னையோடு சகோதரரை சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அதுக்காக நம்ம ஆசீர்வாதம் இது அவங்க விரும்புறது என்ன? நாம் இயேசுவை போல் மாறும்போது பரவத்தில் பிதாவோட பிள்ளைகளாக இருக்கணும். அவர் பிதாவுக்கு ஒரே மகன் இல்லையா? நாமும் பரவத்தில் பிதாவோட பிள்ளைகள் இயேசுவின் சாயல் நமக்குள்ள வரணும். அதான் நீங்க ஆண்டு வெளிப்படுத்திருக்காரு. அப்படியே கண்ணிலே முடிய ஆண்டிடம் கொடுக்கணும். இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலம் வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும் என்று எங்கள் வெளிப்படுத்தினேன். யோசிப்புக்கும் இயேசுக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டி இன்று எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கலாம். இன்னும் நாங்கள் மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அதாவது தானே இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் இயேசுவை போல் மாற, அவரை போல் பணி செய்ய, அவரை போல் சத்தியத்தை அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டோம். நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என் தந்தையிடம் செல்வதால் நீங்கள் என்னிலும் பெரியன செய்வீர்கள் என்று. அப்ப அவர் செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்யத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறாரே. அதை செய்ய அப்படியே ஒப்புக்கொடுப்போமா? எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு கடவுளுக்கு பிரியமாகத்தான் இருந்தார். போத்திபார் வீட்டில் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்த போது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து எப்படின்னு ஓடி போனானே. இயேசுவும் பரிசுத்தராக வாழ்ந்தாரே. நாமும் பரிசுத்தமாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? உலகத்தின் காரியங்கள் சூழல்கள் நம்மை பாவத்துக்கு தள்ளும். எப்படியாவது அவரோடு கூட இருக்க அடிமையை ரூபப்படுத்தி இயேசு வந்தார். இன்னைக்கு நாம் அவருக்கு அடிமையா மாறணும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்வது கற்றுத்தரப்பா கேட்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களும் அவர் நமக்கோடு கூட ஆலோசனை கொடுப்பாரே. அவரை போல் மாறுவதற்கு எதை செய்தாலும் நாம் இயேசுவை முன்வைத்து செய்யும் போது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய முடியும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை போல் மாற முடியுமே. அவருடைய சித்தம் எது, அவருடைய திட்டம் எது, அதை வெளிப்படுத்தி செய்யும் போது நாம் அவரை போல் மாற முடியும். அதற்காகத்தான் அவர் அழைத்திருக்கிறார். அப்படின்னு இயேசப்பா, நாங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்களை கற்றுக்காக தேற்றவாளன் துணையாளர் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் என்று சொல்கிறேன்.
அந்த வல்லமை ஆவியானவர் எங்களுக்கு இந்த கற்றுத்தரமா கொடுக்கணுமாப்பா. நாங்கள் இவ்வளவு நாட்களும் எங்கள் குடும்ப பிரச்சனை, உடல் நோய்கள், மனப்பாறைகள் வரும்போது கூட உண்மை விட்டு நாங்கள் விலகி இருக்கிறோம் ஐயா, இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மோடு இருக்கணுமே. ஏனென்றால் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட உண்மை போல் நாங்கள் மாற எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமா, சொல்லி ஒப்புக் கொடுக்கணுமா. நான் அவர் ஆலயம், எனக்குள் இயேசு என்று பாடுவோம் இல்லையா, எனக்குள் இருக்கிற இயேசு எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கணுமா. உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு எனக்குள் இருக்கிறாரே. இந்த உபத்திர வேர்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை வெளிப்பார் வல்லமையால் நிரப்பி வெற்றி பெற செய்வாரே. ஏனென்றால் அவர் வெற்றி சிறந்தார், நமக்காக அவர் வெற்றி சிறந்த இயேசு. குடும்பம், நம்முடைய சொந்த சுய உடல் உள்ள பாரங்கள், பலவீனங்கள் எதுவும் அதுக்கு தடையாக இருந்தால் அதை ஒப்புக்கொடுக்க மாட்டார்கள். சுகம் தரும் தெய்வம் எனக்குள் இருக்கிறார். இயேசுக்கு எந்த நோயும் கடைசியே கிடையாது, அதனால எனக்கும் கிடையாது, வலிக்கிறோமா அப்படியே உங்களுக்கு மனசுல சொல்லுங்க. இயேசு நீங்க நோய் இல்லையே, நோயாளிகளை சுகமாக்கத்தானே நீங்க போனீங்க, நாங்கள் அப்படிப்பட்ட பணி செய்ய கொடுக்க மாட்டாங்க கேட்போம். அவரே கூப்பிடுறாருல, சுமை சுமந்து சோர்ந்து என்னோட வாருகள் சொல்லி அவர் அப்படியே கொடுப்போம். எந்த உடல் நோய்களோ மனப்பாறுகளோ இருந்தாலும் அவரை போல் நாம் எங்கும் நன்மை செய்வராக சுற்றி தெரியணுமே. அப்ப அந்த ஊழியத்திற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே. இந்த எபேசியர் புத்தகத்தில் படிச்சோம்னா, உலகம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோமே, அந்த பணியை செய்ய கொடுக்க மாட்டோம். என்ன காரியம் நமக்காக வைத்திருக்காரோ, அவர் வருகை சமீபமா இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கு நம்முடைய கடமை. நாம் மட்டும் அறிந்து தயாராக பார்த்தாரு, மற்ற மக்களை தயார்படுத்தணுமே. அதுக்காக நம்ம எப்படி கொடுப்போமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இயேசுக்கு முன்னாடியாக யோசேப்பை நாம் ஆண்டவர்களுக்கும், இதற்கு இயேசு வருவதற்கு முன்பு அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறார் யோவான் ஸ்நானன். இன்னைக்கு நம்மை அந்த நிலையில் அவர் வைத்திருக்கிறார். நாம் போய் பள்ளங்களை நிரப்ப, மேடுகளை சமமாக்க, மக்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து வர நம்மை ஆண்ட தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. அப்ப நாம் இயேசுக்கு மாற வேண்டுமே. ஒரு கரங்களுக்கு எங்களை கொடுக்க மாட்டாங்க, நான் தான் ஒரு கருத்தில் எங்களை கருவியாக கொடுக்கிறோம், நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தலாமா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய கற்றுக் கொடுக்கிறவர்கள் நீர்தானே. எங்களோடு இருந்தோம், இதற்கு தடையாக எங்களுடைய குடும்ப காரியங்களோ, உடல் பாரங்களோ, பிள்ளைகளை கொடுத்த பாரங்களோ தடையாக இல்லாதபடி எல்லாத்தையும் உமது கருத்தில் ஒப்புப்படுத்த பாப்பா. நீர் எங்கள் எச்சமானார், நீர் எங்கள் குடும்ப தலைவர், நீரே எங்களோடு குடும்ப எல்லாவற்றையும் பொருட்படுத்தலாம். இந்த நாளில் இந்த சத்தியத்தின்மையாக எங்களை பேசி ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு காரியங்களும் ஒரு கருத்தில் கொடுத்து சொல்லிக்கோம். நல்லதாவே நிச்சயப்பா அதோட அந்த நேரம் வரைக்கும் தகப்பனே அவங்களுடைய கிருபை சூழ்ந்து உதவியாக கொடுத்த அந்த வார்த்தை வசனம் சத்தியத்தப்பா, செவிகளை திறந்து கேட்க பண்ணினவரை அப்பா நிச்சயப்பா. அவர்களுக்கு அறியாத சத்தியங்களை பார்த்தகப்பனே யோசிப்புக்கும் உமக்கும் தகப்பனை இணையாக இவ்வளவு கருத்துக்களப்பா
யோசேப்பை பற்றி தெரிந்திருக்கிறோம். உண்மை பற்றி தெரிந்திருக்கும் தகப்பனை எவ்வளவு நாங்கள் ஆழமாய் நாங்கள் யோசிச்சிருந்தேங்கப்பா. அந்த வெளிச்சத்தை அப்பா நீங்கள் தந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் கூட எந்த நிலைமையிலப்பா நாங்கள் இருக்கிறோம் என்பதை தகப்பனை வெளிப்படுத்துங்க. தெரியாத அறியாத புரியாத பாய் புத்தி கேட்டாத சத்தியத்தப்பா அதை யோசிக்க வச்சிருக்கீங்கப்பா. அதோடு பேசுங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளையாகப்பா நாங்கள் வாழணும்ப்பா. உமக்கு பிடித்தமான பிள்ளையாக அப்பா நாங்கள் வாழ வேண்டும்ப்பா. மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். வருடத்துடைய வாக்குத்தத்தம் அவர் கிளையை போதிக்கப்படலும் வருடத்துடைய மாதத்துடைய வாக்குத்தத்தம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். காரணங்கள் குறித்ததும் பூர்வ காலம் முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காத்து கடவர். கர்த்தர் தன் முகத்துடைய பிரகாசம் உன்னை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தன் முகத்துடைய பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.